ஸ்ரீராம ஜெயம், ராமகாவியம், ராமாயணம். தெய்வ திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அரக்கியர். ராவணனுடைய கட்டளையின்படி சீதாதேவியை சூழ்ந்து பல அரக்கியர்கள் கொடுமைகள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அரக்கிமார்கள் வயிற்றிலே வாயும் பருத்த வயிறும் அணப்பொறி பறக்கும் கண்களையும் உடையவர்கள், ஒரு தலையும் 10 கையையும் உடையவர்கள், சிலர் 20 தலைகளையும் 2 கைகளையும் உடையவர்கள், சிலர் சூலம், வாள், சக்கரம், அங்குசம், தோமரம், வேல் முதலிய ஆயுதங்களை ஏந்தியும் உள்ளவர் சிலர். யானை முகமும் புலிமுகமும் கரடி முகமும் நாய் நெறி முகங்களாகவும் கொடுமையே ஒரு வடிவமாக உடையவராகவும் 1000 அமாவாசை போல் இருண்ட உடம்பும் திரண்ட தோள்களை உடையவராகவும் பலர் இருந்தனர். அவர்கள் சீதா பிராட்டியை நோக்கி, சீதை, உன் கண்ணை பிடுங்கி கழுகுகளுக்கு போடுவோம், உன்னை துவையலாக அரைத்து விலங்குகளுக்கு விருந்து வைப்போம். ஏன் அழுகிறாய்? உன்னை யார் என்ன செய்தார்கள்? எங்கள் அரசராகிய ராவணனுக்கு அறிவே கிடையாது. விரும்பாத உன்னை அவர் விரும்புகிறாரே, என்ன மூடத்தனம்! 30 முழம் புடவை எங்களுக்கு ஒரு சுற்று வரும். எங்கள் பற்களின் இடையிடையே பேய்களும் நாய்களும் அபாயமில்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கும். இத்தகைய எங்களை அவர் விரும்பினால் நாங்கள் மனைவிகளாக இருக்க மகிழ்ச்சி அடைவோம். மின்னாம்பூச்சி போல் இருக்கின்ற உன்னை கண்டு அவர் விரும்புகிறாரே, அவருடைய அறிவின்மையை யாரிடம் சொல்வது? எங்கள் அரசல் வந்தால் வாருங்கள், இருங்கள் என்று வணக்கம் சொல்லு. 9 மாதங்களாக அழுது நீ என்ன அடைந்தாய்? எங்கள் மன்னவரை விரும்பினால் அரண்மனையில் சுகமாக வாழலாம் என்று கூறி ஆயுதங்களால் இடிப்பது போலும் அடிப்பது போலும் கடிப்பது போலும் அச்சுறுத்தினார்கள். அப்போது தேவி அடைந்த துன்பத்திற்கு எல்லையே கிடையாது. அந்த நடுநிசையில் அருளே வடிவாகி ஆஞ்சநேயர் அங்கு வந்து சேர்ந்தார். பிராட்டியாரை கண்குளிர கண்டார். அரக்கியர்களுக்கு நடுவே கண்ணீர் குளத்தில் இருந்த அன்னம்போல் காட்சி தரும் தெய்வ கற்புடைய பிராட்டியாரை நோக்கி, இவர்தான் சீதா தேவி என்று எண்ணி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். தேவியை தரிசித்தல். அருந்தவத்து பெண் தவத்தை கண்ட அனுமார் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையில்லை. அவர் தமக்குள் எண்ணுகிறார், அறம் அழியவில்லை, நானும் சாக மாட்டேன் என்று எண்ணி ஆடினார். ராம் ராம் என்று பாடினார். அந்த மரத்தின் மீது அங்கும் இங்குமாக ஓடினார். உவகை தேனை உண்டார். எம்பெருமான் கூறிய அடையாளங்கள் அனைத்தும் இவரிடம் இருக்கின்றன. எரிகின்ற கொல்லியை கூரை வீட்டில் ஒளித்து வைத்தது போல் தான் அழியும் பொருட்டு ராவணன் இவரை இங்கு கொண்டு வைத்திருக்கின்றான். பரவசு தேவனாகிய நாராயணரே ராமபிரான், தாமரையில் வாழும் மகாலட்சுமியே சீதா தேவி. இதில் சிறிதும் சந்தேகமில்லை. இந்த அன்னை உண்ணாமலும் உறங்காமலும் நீராடாமலும் உள்ளம் வெந்து நொந்து மெலிந்திருக்கிறார்கள். நான் ராகவனுடைய அழகிய புயத்தை புகழ்வேனா? பெண்களின் திலகமாக விலகும் இத்தேவியின் திருவுளத்தை புகழ்வேனா? அரசற்கு இருக்க வேண்டிய தர்மகுணம் நிறைந்த ஜனக மன்னரின் குலத்தை புகழ்வேனா? நான் எதனை பாராட்டுவேன்? பஞ்சாக்கினியில் நின்று உண்ணாதும் உறங்காதும் தவம் செய்வோரின் தவ ஆற்றலும் இம்மாதரசியின் கற்புக்கு இணையாகாது. இப்பெண்ணரசியின் தவக்கோலத்தை ராமர் பார்க்க தவம் செய்தாரில்லை. இந்த தவப்பெருஞ்செல்வியை தருமமே காத்ததோ? ஜனகராஜாவினுடைய புண்ணியந்தான் இவரை காத்ததோ? கற்பு என்ற ஒன்று இவரை காத்ததோ? இது அருமையிலும் அருமை, இவருடைய பெருமையை உரைக்கலாகாது என்று எண்ணி அசோக மரத்தின் கிளையில் மறைந்து நின்று கொண்டிருந்தார். ராவணன் வருகை. ராவணன் ஒளி வீசுகின்ற பற்பல மணிகளை பதித்த அணிகலன்கள் பூண்டு சீதையை நோக்கி வருகின்றான். ஊர்வசி உடைவாள் ஏந்தி உடன் சென்றாள். மேனகை வெற்றிலைப்பாக்கு கொடுத்து கொண்டு உடன் வந்தாள். திலோத்தமை அவனுடைய செருப்பை தூக்கி கொண்டு சென்றாள். ஏனைய தேவமாதர்கள் அவனுடன் தொடர்ந்து சென்றார்கள். அவனது வருகையை கண்ட ஆஞ்சநேயர் திடுக்கிட்டார். அவனை கண்டு உயிர் உழைகின்ற தேவியையும் ஆசையால் வெதும்புகின்ற அரக்கனையும் அனுமார் கண்டார். தெய்வத்தை நினைத்து துதி செய்தார். ராவணன் சீதாதேவியின் அருகில் எய்தி, பெண்கள் நாயகமே, உனக்கு என்பால் கருணை இல்லையா? என்னை நீ அடைந்தால் உலக செல்வமும் உன்னை வந்தடையும். தேவரும் மற்றும் யாவரும் உன்னை வணங்குவார்கள். உன் கணவன் உயிர்விடும் பொழுது கூறிய ஒளியை நீ கேட்கவில்லையா? அடிமையாகிய என்னை நீ ஏற்றுக்கொள்.
என் ஆசையாகிய அனலை உன் அன்பினால் அணைத்து என்னை காப்பாற்றி என்று முடிமேல் கரங்களை கூப்பி படிமேல் வீழ்ந்து பணிந்தான். சீதாதேவி எரிமலை போல் சீறி 3 உலகங்களையும் ஆளுகின்ற பேரரசனாகிய ராவணனை துரும்பாக கருதி கூறுகின்றாள், அற்பனே, என்னுடைய கணவரை என்னவென்று எண்ணுகின்றாய்? நீ வெள்ளி மலையை அள்ளி எடுத்த பொழுது சிறு கால் விரலால் அடர்ந்த சிவபெருமானுடைய வில்லை என் கணவனார் ஒடித்த பொழுது உண்டாகிய ஓசையை 14 உலகங்களும் கேட்டன. நீ கேட்கவில்லையா? உண்மையில் நீ வீரனாக இருந்தால் போர் புரிந்து என்னை கவர்ந்திருக்க வேண்டும். என் கணவரும் லட்சுமணரும் இல்லாத நேரம் பார்த்து சந்நியாசியாக வந்து அன்னம் போட வந்து என்னை கன்னம் வைத்தனையே, இதுவா வீரம்? என் கணவரை மனிதன் என்று நீ அலட்சியமாக நினைக்கின்றனையே. உன்னை சிறையில் வைத்த கார்த்த வீரியனை அழித்த பரசுராமனும் மனிதன்தானே. உனக்கும் உன் அசுரகுலத்துக்கும் நாசகாலம் நன்னி இருக்கின்றது. உன் தங்கையின் மூக்கை அறுத்து உன் தம்பியர்களாகிய கரதிரிசிர தூசாதனாதியர்களை கொன்று அஞ்சா நெஞ்சுடம் விளங்குகின்ற ரகுவீரனுடைய ஆற்றலை நீ உணரவில்லையா? 1000 கரங்களையுடைய கர்த்தவீரியன் உன் 20 கரங்களை பற்றி உன் வாயில் உதிரம் ஒழுக உன்னை குத்தி சிறையில் வைத்தான். அவனுடைய 1000 தோள்களையும் சிதைத்த பரசுராமனை என் கணவனார் கனப்பொழுதில் வென்றதை நீ அறியவில்லையா? இங்கே நின்று வீண் வார்த்தைகளை பேசாதே என்று கடுமையாக நிந்தித்தாள் சீதை. இதை கேட்டு ராவணன் நாணமும் கோபமும் பொங்கி வர காதலால் மதியுற்று நின்றான். மரத்தின் கிளையில் இருந்த அனுமார் எம்பிராட்டியை என் முன்னே இவ்வாறு பேசி இக்கொடியவனுடைய தலைகளை உதிர்த்து என் திறனை வெளிப்படுத்துவேன் என்று 2 கரங்களையும் பிசைந்து கொண்டிருந்தார். ராவணன், சீதையே, நீ அறிவில்லாத பேதையே, நான் ராமலட்சுமணரை கொண்டு உன்னை சிறையில் வைத்தால் நீ மாண்டு போவாய். ஆதலால் இந்த மாயஞ்செய்தேன். நான் நினைத்தால் ராம லட்சுமணர்களை ஒரு கையால் தூக்கி வருவேன், அவ்விருவரையும் வாளினால் வெட்டுவேன். ஆனால் உன்னை எனக்கு தந்த அந்த உதவியை எண்ணி அவர்களை கொல்லாமல் இருக்கின்றேன். நான் ராமலட்சுமணரை கொல்லுவதே அன்றி அயோத்தியனை அடைந்து பரத சத்ருக்கணர்களையும் கொன்று மீளுவேன். என்னை யாரென்று எண்ணினாய் என்று கூறிவிட்டு அங்குள்ள அரக்கிமார்களை நோக்கி சீதை எனக்கு வசம்பாகும்படி செய்யுங்கள் என்று கூறிவிட்டு சென்றான். அனுமார் இவ்வாறு பல அடையாளங்களை சொல்லி முடிவில் கணையாளி மோதிரத்தை கொடுத்தார். அப்பொழுது அம்மை, இந்த புனித மோதிரம் பாவம் நிறைந்த அரக்கரின் நகருக்கு வந்ததே என்று கண்ணீரால் அபிஷேகம் செய்தாள். அந்த கணையாளி சனகர் திருமணத்தின் போது மருமகனுக்கு தந்த பரிசு மோதிரம். சீதா தேவி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை. நல்ல நாகம் மீண்டும் யாரையும் கடிக்காமல் நீண்ட நாள் வாழ்ந்தால் அதன் நஞ்சு நாகரத்தினமாக மாறும். அந்த நாகரத்தினத்தை இழந்த நாகம் மீண்டும் அதை அடைந்தால் எத்துணை மகிழ்ச்சி அடையுமோ அத்துணை மகிழ்ச்சி அடைந்தாள். பழம்பொருளை இழந்தவர்கள் மீண்டும் பெற்றவர் போல் உவந்தாள். நீண்ட நாள் குழந்தையில்லா மலடி குழந்தையை பெற்றது போல் பெரிதும் மகிழ்ந்தார். அனுமாரை நோக்கி வாழ்த்து கூறினாள். அன்பின் வடிவாகிய ஆஞ்சநேயா, உலகை தந்த பிரம்மதேவனை தந்த முதல்வனுக்கு தூதாக வந்தாய். எனக்கு உயிர் தந்தாய். அம்மையும் அப்பனும் அத்தனும் ஆகி நின்றாய். சிறந்த தோள்களை உடையவனே, உயிரை கொடுத்த வள்ளலே, 14 உலகங்கள் அழிந்தாலும் நீ அழியாமல் நித்திய சிரஞ்சீவியாக இரு என்று வாழ்த்தினாள். சீதா தேவி அனுமாரை நோக்கி மகனே என்று அழைத்திருக்கலாம். அவ்வாறு அழைக்காமல் வள்ளலே என்று அழைக்கின்றார். அனுமார் பொன்னும் பொருளுமா தந்தார்? அன்னமும் ஆடையுமா தந்தார்? அவர் அப்போது தந்தது எதனை? தேவிக்கு இன்னுயிரை ஈந்தார். சீதை உள்ளம் வெந்து நொந்து உயிர்விட துணிந்த பொழுது கணையாளியை தந்து 6 உயிரை வழங்கினார். சீதைக்கு மட்டுமா உயிரை தந்தார்?